ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா பிரியாணி. இந்த மட்டன் கீமா பிரியாணிக்கு மட்டன் கீமா வாயின் வரணும்னு அவசியம் இல்லை. மட்டன் வாயின் வந்து எக்ஸ்ட்ரா விசில் விட்டு வேக வச்சாலே மட்டன் கீமா பிரியாணி செஞ்சிடலாம். வாங்க இப்போ நம்ம மட்டன் கீமா பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1 கிலோ, பாஸ்மதி அரிசி 1 கிலோ, பிரியாணி இலை 2, பட்டை 4, லவங்கம் 10, அன்னாச்சிப்பூ 1, ஏலக்காய் 3, பெரிய ஏலக்காய் 1, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, தனி மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தக்காளி 100 கிராம், வெங்காயம் 200 கிராம், பச்சை மிளகாய் 4, நெய் 150 கிராம், எண்ணெய் 150 கிராம், தயிர் 100 கிராம், உப்பு தேவையான அளவு. மட்டனில் உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது பிரியாணி தாளிச்சிடலாம். நெய், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கலரிட்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலரிட்டு திரும்பவும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா கலரிட்டு மட்டன் சேர்த்துக்கோங்க. என்ன மட்டன்லாம் பீசஸாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் நல்லா வேக வச்சுட்டேன். நான் போட்டு கலர்றதுக்குள்ளே அது கீமாவாகிடும். நல்லா கலரிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. எதனா கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் அரிசி போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் காட்டன் கிளாத் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கீமா பிரியாணி ரெடி. பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பீஸு கூட இல்லை பாருங்கள். எல்லாம் நல்லா கீமாவாக ஆகி சாதத்தோடு கலந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பாயில்டு எக்கு, ரைத்தா, கத்திரிக்காய் கட்டா, சிக்கன் கிரேவி, என்ன என்ன ஐட்டங்களோ எங்கள் வீட்டு தட்டினிலே. நீங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.